ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னாலே டெக்னாலஜியோட தலைவர், ஆப்பிளோட ஆத்மா, அப்படி இப்படின்னு ஆகா ஓகோன்னு புகழ்வோம். ஆனால் அவர் இன்னைக்கு உலக ஃபேமஸாக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இந்தியாவில் உள்ள ஒரு சாமியார். அந்த சாமியாரை இந்தியாவுக்கு பார்க்க வந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவில் கற்றுக்கிட்ட ஒரு 6 விஷயம் தான் அவர் இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. அவரை லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகின அந்த 6 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1974 பி ஹியர் நவ் அப்படிங்கிற புக்கை ஸ்டீவ் ஜாப்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதில் வர்ற நீம் கரோலி பாபா அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்க்கையை படித்து அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி அவரை நேரில் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு இந்தியாவுக்கு டிராவல் பண்ண முடிவெடுத்தாரு. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு சாதாரண வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் போதைக்கும் அடிமையா இருந்தாரு. தன்னோட மொத்த சேவிங்ஸையும் புரட்டி இந்தியாவுக்கு டிக்கெட்டை போட்டு நீம் கரோலி பாபாவை பார்க்க வந்தா அவரோட துரதிருஷ்டவசம் அவர் வர்றதுக்கு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் பாபாவோட ஆசிரமத்துக்கும் கோவிலுக்கும் போய் சுத்தி பார்க்கறதுக்காக போனாரு. கிட்டத்தட்ட 7 மாசமா ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவில தான் இருந்தாரு. இங்க இருந்த இந்த காலகட்டத்தில் அவர் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை திரும்ப அமெரிக்காவுக்கு போன ஒரு சில வருஷங்களை எக்ஸிக்யூட் பண்ணி ஆப்பிள் கம்ப்யூட்டரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு போனார். ஆப்பிள் இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அவர் இந்தியாவிலிருந்து கற்றுக்கிட்டு போன அந்த 6 விஷயங்களில் முதல் விஷயம், யுவர் சென்சிட்டிவிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் நாட் அ வீக்னஸ். தோற்றத்தில் நம்மளோட செயல்பாடுகளில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் சென்சிட்டிவாக இருந்தால் நம்மளை வீக்குன்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டைமில் எந்த ஒரு விஷயத்தை மக்கள் வீக்னஸ்ன்னு நினைச்சாங்களோ அதையே தன்னுடைய ஆப்பிள் நிறுவனத்துக்கான ரெவல்யூஷனரி ஐடியாவை அவர் எடுத்துக்கிட்டாரு. அவரோட எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிசைனில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி அவரோட ப்ராடக்ட்டுக்கு பண்ணுற மார்க்கெட்டிங் எல்லாமே மக்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு எமோஷன் மக்களை வீக்காக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே எமோஷனால தான் ஆப்பிள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக இருக்குது. ஆப்பிளில் பல குறைகள் இருந்தாலும் அதோட யூசர்ஸ் அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம முட்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த எமோஷன் தான், ஆப்பிள் அப்படிங்கிற எமோஷன். அடுத்ததா, லெஸ் இஸ் மோர். இன்னைக்கு இந்த மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இது அந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரியும்படி பயன்படுத்தின ஒரு ஆள் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அவர் இந்தியாவில இருந்து கற்றுக்கிட்டு போன முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இன்னைக்கு கையில் கொஞ்சோண்டு காசு வந்துட்டாலே நம்மளை ரிச்சா காமிச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் காசை எப்படிலாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயும் சேவிங்ஸ் மேலேயும் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை. நம்ம வீட்டில் நம்ம வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடி வச்சு நம்மளோட டெய்லி லைஃப்பில் அதை எவ்வளவு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே இந்த மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே புரிய வரும். ஆனால் முன்னாடிலாம் இந்தியாவில் மக்கள் இந்த ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க. தோற்றத்தின் மூலமா தாங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படிங்கிறத மக்கள் காட்டிக்கிறதுக்கு விரும்பல. அதுக்கு பதிலாக காசை சிக்கனமா பயன்படுத்தி சேவிங்ஸ் பண்றதுலையும் இன்வெஸ்ட் பண்றதுலையும் அதிகமான ஆர்வம் காட்டினாங்க. இந்த ஒரு கான்செப்டை இங்கிருந்து பார்த்துட்டு படிச்சுட்டு போன ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட் ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் ஒரு பிளாக் கலர் டர்ட்டில் நெக் டிஷர்ட், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு சிம்பிளான ஸ்னீக்கர்னு தன்னை ரொம்பவே எளிமையா காமிச்சுப்பாரு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மளை நல்லா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஆடையை தேர்வு செய்யறதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கும் போது அதுக்குன்னு தனியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது பிஸ்னஸில் ப்ரொடக்டிவிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் குறையுதுன்னும், இப்படி மினிமலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையை வாழும்போது பிஸ்னஸ்லையும் ப்ரொடக்டிவிட்டிலையும் ஃபோக்கஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால தான் அவர் இதை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை உண்மையாக்குற விதமாக இன்னைக்கு உலக பணக்காரர்களில் நிறைய பேர் இந்த ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு எலன் மஸ்க், ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க், இப்படி சொல்லிட்டே போகலாம். சரி, இதை எப்படி அவர் பிஸ்னஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டை அவரோட டிசைன் ஃபிலாசபிலையும் இன்க்ளூட் பண்ணாரு. அந்த காலத்தில் நோக்கியா, பிளாக்பெரி உள்ளிட்ட பெரிய பெரிய மொபைல் பிராண்ட்ஸ்லாம் கீபோர்டோட இருக்கிற ஃபோன், ஃப்ளிப் மொபைல் ஃபோன், கேமிங் கன்சோலோட இருக்கிற ஃபோன், அப்படி இப்படின்னு நிறைய விதமாக டிசைனாக மொபைல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த அந்த டைமில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் டச் ஸ்க்ரீனோட ஒரு சிம்பிள் டிசைனில் ஒரு ஃபோனை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ரிஸ்கான விஷயம். ஆனால் அந்த ஒரு ரிஸ்கை எடுத்து ஆப்பிள் தன்னோட முதல் ஃபோனை ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வர எல்லா ஃபோன்களுமே கிட்டத்தட்ட அந்த சைஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு புது டிசைனும் மொபைல் செக்டாரில் வரல. மற்ற ஃபோன் பிராண்டாவது அவங்களோட ஃபோனில் சின்ன சின்ன டிசைன்ஸை கேமராவில், பேக் பேனல்லன்னு அப்பப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்பிள் இந்த இடத்துலையும் ஸ்டீவ் ஜாப்ஸோட இந்த ஒரு கொள்கையை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஐஃபோன் 11 இப்போ ஐஃபோன் 16 வர கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசைனை தான் அவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் மக்கள் அதை வெறுக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதை விரும்பி வாங்க தான் செய்கிறாங்க. சிம்பிளாக இருக்கிறது மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும். அதுதான் லெஸ் இஸ் மோர் அப்படிங்கிற ஸ்டீவ் ஜாப்ஸோட 2வது விஷயம். அடுத்தது, ஃபில் யுவர் லைஃப் வித் கிரேட் ஒர்க்.
மனுஷங்க வாழ்றதுக்கு பணம் தேவை, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலை தேவை. ஆனால் இந்த வேலைங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நாம செய்கிற வேலை நமக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம நேசிச்சு பண்ண முடியும். நம்ம ஒரு விஷயத்தை நேசிச்சு பண்ணா மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆணித்தரமாக நம்பினாரு. இதை பற்றின ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு பாயிண்ட் என்னன்னா, உனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீ செய்கிறனா எப்போவுமே நீ உன்னோட லைஃப்பில் ஆவரேஜாக தான் இருப்ப. பிடிச்ச வேலையை செய்யும்போது அது மேலே ஆர்வம் அதிகரிக்கும். ஆர்வத்தோட ஒரு வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலைங்கிறது அதிகமாகும். வேலை அதிகமாகும் போது பணம் நிறையா வரும். பணத்தை அதிகமாக சம்பாதிக்கும் போது நம்ம பார்க்குற வேலை மேலே இன்னும் ஆர்வம் அதிகமாகும். இது அப்படியே ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகும்போது பணமும் பெருகும். முழு மன திருப்தியோட லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அடுத்தது, யுவர் மெஸ் இஸ் யுவர் மெடிசன். 1985 ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வருத்தப்படாமல் உடனடியாக நெக்ஸ்ட் பிக்சர் அப்படிங்கிற 2 நிறுவனத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி காட்டினாரு. ஆனால் ஒரு பக்கம் ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளில போனதுக்கு அப்புறமா சரிவை சந்திக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 1997 மறுபடியும் ஆப்பிள் நிறுவனம் அவரை மீண்டும் ஆப்பிளோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ள கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த தடவை ஸ்டீவ் ஜாப்ஸோட ரீஎன்ட்ரிங்கிறது சாதாரணமாலாம் இல்லை. அவர் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐமேக், ஐபேட், மேக்புக் இது எல்லாத்துக்குமான தொடக்கமே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அதனால தோல்விங்கிறது லைஃபோட ஒரு பார்ட் மட்டும்தான். அவங்களோட லைஃப் முடிய போறது இல்லை. நம்ம எந்த ஒரு இடத்துல தோக்குறோமோ அதே இடத்துல ஒரு வரலாறையே உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அவர் காமிச்சிருக்கிறாரு. அடுத்தது, த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு கான்சியஸ் லீடர்ஸ். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை உருவாக்கணும். இந்த உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமைஞ்சிருக்கும். அதனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட டெக்னாலஜிலாம் சிறுசு பெருசுலாம் பார்க்க மாட்டார். தான் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தினால எத்தனை பேர் எவ்வளோ பயனடைகிறாங்க அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்கும். டெக்னாலஜி மனிதனோட வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்காம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். அவரோட நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்குன்னா, மனுஷங்க தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனோட பர்சனல் அசிஸ்டண்டா கூடவே டிராவல் பண்ற அளவுக்கு தொழில்நுட்பம்ங்கிறது வளர்ந்துருக்கு. இன்னைக்கு தேதிக்கு தொழில்நுட்பம் தான் மனுஷங்களோட வாழ்க்கையை வழி நடத்துது. அடுத்தது, ஸ்ட்ரக்சர் என்ஹான்சஸ் யுவர் ஸ்பிரிட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும், அதை மேம்படுத்தவும் முடியும். ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கான பொறுமையும் ஆர்வமும் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த பொறுமையும் ஆர்வத்தையும் கொண்டு வரதுக்கு மைண்ட் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்பவே முக்கியம். மைண்ட் கண்ட்ரோலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்டீவ் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் இது ரெண்டும் தான் அவரோட இந்த அபார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.